ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வரோம். ஆமாம் கண்ணகி, என்னதான் இருந்தாலும் பிறந்த மண்ணுக்கு வந்தால் வர்ற சந்தோஷம் போல் வேறு எதுவும் கிடையாது. இந்த வீட்டில் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி இல்லாதனால இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. இப்போ திருப்பி என் தங்கச்சியோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்றதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்குங்க, நல்லதை நினைப்போம். போய் நாளைக்கு குலதெய்வ கோயிலில் ஒரு பூஜையை போட்டுட்டு வந்துடணும். சரிம்மா. எங்கே ராம்? இதோ லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான், இந்த வருவான். எங்கே அஞ்சுமா காரும் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தது, காணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட வந்துட்டுருக்காளோ? ஆமாங்க. என்னம்மா தங்கச்சி, மச்சான் நீ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்ததை கூட பார்க்காம? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லைண்ணே இங்கே வந்து, அதனால தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாது இல்லைண்ணே. எங்கே ஒன்றை பார்க்குறப்ப தான் நாங்களும் இந்த ஊர் பக்கம் வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்களும் அங்கேயே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியாமல் போயிடுச்சு. ஆமாண்ணே, எங்கே அண்ணியை காணோம்? எங்கே போயிட்டு போகிறா? வந்துக்கிட்டு தான் இருந்தா, காரில் உட்காந்துருப்பா இது அதையும் நோண்டிக்கிட்டு. தர்மா எங்கண்ணே? ஏன் மாப்பிள்ள, உங்ககிட்ட சொன்னானா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும்? சொன்னா மச்சான். போவோம், நம்ம எல்லாரும் போய் அவங்க வீட்டில் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஆமாண்ணே, எனக்குமே கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாருமதிக்கு அப்பா அம்மா கிடச்சிட்டாங்கன்றப்ப, அதுவும் நம்ம சொந்தக்காரங்கன்றப்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது. வந்தவுடனே அண்ணன் தங்கச்சி மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லாம் உங்கள் மருமக கதையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன அந்த அனாதைக்கு வாழ்வு வந்துருச்சுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. அனாதையா? அனாதைக்கு என்ன வாழ்வு வந்துச்சுன்னு இன்னைக்கு பார்க்க தானே போகிற? சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. இப்போ என்கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க? அனாதை அனாதன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? ஏன் நீ இப்படி பேசுகிறீங்க? அவளும் ஒரு பொண்ணு தானே, நம்மளும் பொண்ணை பெற்று வச்சிருக்கோன்ற ஞாபகத்தில் பேசுங்க. யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்ல. என் மனசை யாராலையும் மாற்ற முடியாது. நான் உள்ளே போகிறேன், நீங்களா வாங்க. நாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், அமைதியாக கல்யாண வேலையை பார்த்துட்டு போவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் அவகிட்ட போகிறதில்ல, அவள் பேச்சு எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? விடு தங்கச்சி, ஒரு நல்லது நடக்கும்போது இவகிட்ட சொன்னா அது விளங்காது. அதனால தானே இவகிட்ட எல்லாம் நான் ஒன்றுமே சொல்லாமல் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லை, நான் மனசு கஷ்டமாக இருக்குது இவங்க இப்படி பேசுகிறத கேட்டால். நீ வருத்தப்படாதம்மா, அவள் பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். நம்ம உள்ளே போவோம். அண்ணி மாறவே மாட்டாங்கல்லண்ணே. சாருமதிக்கு நல்ல வேலை அப்பா அம்மா கிடைச்சாங்க. ஒரு ஆதரவும் இல்லாமல் என்னதான் நம்ம பார்த்துக்கிட்டாலும் பெற்றவங்க பார்த்துக்கிற மாதிரி ஆகாது இல்லைண்ணே. அந்த புள்ள அங்கே இருக்கே, அண்ணி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் அப்பா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவெல்லாம் என்ன பொறப்புன்னு எனக்கு தெரியலம்மா. காசு பணம்னு ஊறி போய் நிற்கிறா. எதுக்கு தான் இப்படி இருக்காளோ தெரியல. வந்த உடனே அந்த சிரிக்கிட்ட ரொம்ப வளர்க்கலண்ணா, உனக்கு பொழுது போவாதரா? வந்தவளை உள்ள அனுப்ப வேண்டியது எதுக்கு 2 பேரும் நிற்க வச்சு பேசுனீங்க? ஏமா, அவள் பண்ணுறது உனக்கு தப்பா தெரியலையா? பொண்ணு சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிறவளாடா உன் பொண்டாட்டி? விடு, பேத்திக்கு ஒரு நல்லது நடக்க போகிற நேரத்தில் ஒன்றும் சொல்லாதீங்க. என்னமோ போமா, நான் வாங்கின வரேன் அப்படி. எதுவும் நினைக்காதண்ணா, எல்லாம் சரியாயிடும். இல்லை தங்கச்சிம்மா, மனசு கஷ்டமாக இருக்குது. 2 பிள்ளைங்க வாழ்க்கையை வீணாக்க பார்த்தா ஏதோ 2 நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதை நினச்சி சந்தோஷப்படும். நம்ம பெற்றவங்களுக்கு என்ன வேணும் சொல்லு? பிள்ளைங்க நல்லா இருந்தால் அதை பார்க்குற சந்தோஷம் பெற்றவங்களுக்கு போதும் தானே. 2 பிள்ளைகளும் நல்லா இருக்குது, நல்ல மாப்பிள்ளை, நல்ல மருமக. இதை விட என்ன வேணும் சொல்லு? அதை கூட புரிஞ்சுக்காம இன்னும் பணம் காசுன்னு அலைஞ்சிக்கிட்டு நிற்கிறா. இவளெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலம்மா. விடுண்ணா, வந்தவொடனே நம்ம இதை பற்றி நினச்சிட்டு இருக்க வேணாம், வா உள்ள போவோம். அதான் உன் அண்ணங்காரனை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிட்டு வா, போவோம். விடுங்க மச்சான், வருத்தப்படாதீங்க. வாங்க உள்ளே போய் பேசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்தோடனே ஏன் வெளியில் நின்று பேசிக்கிட்டு. வாங்க போவோம். இந்த பொண்ணுங்களே இப்படி தான், ஒரு கரெக்ட் டைமுக்கு கீப் அப் பண்ணாதுங்க. அதுங்க தேவைக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுங்க. எதுக்கு ஆஃபீஸ் வருதுங்கன்னு தெரில. ஆஃபீஸில் ஒருத்தன் வந்து உட்காந்துருப்பானே, அவனுக்கு கோஆர்டினேட்டாக போட்டு போனாங்களே, ஃபைல் எடுத்து கொடுப்போம். வந்தவொடனே ஒரு குட் மார்னிங் வைப்போம். ஒன்றும் கிடையாது. இதை நம்மளா ஃபோன் போட்டு இப்போ கூப்பிடணும், அப்போ தான் வரும். சார் சார் இது யாருன்னு தெரில. ஏம்டி ரூமுக்கு கதவை கூட தட்டாமல் வந்து நிற்கிறது? யாருமா? நேரமாக திட்டிகிட்டு இருக்கீங்களே, அந்த பொண்ணு தான் சார். இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? ஒருத்தன் வந்து உட்காந்து உங்களை கூப்பிட்டா தான் வருவீங்க, அப்படி தானே? சார், நீங்கள் வந்ததை பார்த்துட்டு தான் சார் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலான்னு வெயிட் பண்ணேன் சார். ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு வேறு கையோட வந்திருக்கீங்க. ஃபைல்ஸ் எங்க? சார், ஃபைலை விட மெயிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். உன்னை எங்கேருந்து பிடிச்சாரு ராமு? மாடா அவன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு. என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்பப்போ நீ உனக்குள்ளே பேசிக்கிற? நான் ஒரு ஹியூமன் சார், என்னை பிடிச்சிட்டு வர்றதுக்கு நான் ஆடா மாடா? ஓ, அந்த அளவுக்கு வாய் பேசுறீங்களோ? பேசுறதுக்கு தானே சார் வாயி, பின்ன வாடகைக்கு வர்றதுக்கா வாயி? உங்ககிட்ட பேசினா காலையில் எனக்கு வேலை ஆகாது. சரி, ஓகே, மெயில் பண்ணிட்டேன்ல. நான் எதனா டவுட்னா கூப்பிட்றேன், போய் உன்னோட ஒர்க்கை பாரு. இதுதானே சார் நானும் பார்த்துட்டு இருந்தேன். கூட்டு நிற்க வச்சு என்னை திட்டணும் உங்களுக்கு, அவ்வளோதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் உன் ஒர்க்கை பாரு. அப்புறம் சார், என்ன அப்புறம்? ஏதாவது வேணுமா என்ன? எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு தான் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டு போகிறேன். ஆ, ஐயே, ஏதோ கற்பனையில் பேசுது. சார், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த செயின் உங்களோடதா? ஆமாம். இது எப்படி உங்ககிட்ட வந்தது? எப்போ எடுத்தா? ஆமாம், உங்கள் கழுத்தில் போட்டுட்டு இருந்த செயினை நான் திருடிட்டு வந்தேன். வேறு வேலை இல்லை பாருங்கள் எனக்கு. அப்புறம் எப்படி உன் கையில் வந்தது? நான் கழுத்தில் போட்டுருந்தேன். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இசையை எப்படி திட்டலாம்னு யோசிச்சுக்கிட்டே வந்தீங்க பாருங்கள். அந்த கேப்பில் கீழே வந்தது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏய், என்ன?
அட உண்மையாக தான் சார், அட்மினை தாண்டி வரும்போது கீழே விழுந்துச்சு. நான் அப்போ கிராஸ் பண்ணேன், நீங்களும் அப்போ கிராஸ் பண்ணீங்க. நீங்கள் என்ன பார்க்கல, செயின் கீழே வந்ததை பார்த்தேன். சரி நீங்கள் போனோடனே உங்களோட செயினாக இருக்குமோன்னு எடுத்துகிட்டு வந்து கேட்டேன். உங்களது தானே? ம் ஆமாம், என்னோட தான். எடுத்த உடனே எப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு உனக்கு? இது என்னையா புது கேள்வியாக இருக்குது? யார் ஏதோ அவங்கள்ட்ட தானே கொடுப்பாங்க. இல்லை, எடுத்ததை தெரியாமல் வச்சுக்கணும்னு நினைக்கலாம். பவுன் விற்கிற வேலை என்ன? எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சிருக்கே. எப்படியும் அந்த செயின் 3 பவுன் இருக்கும். என்னை பற்றி என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் இது நினைக்கல. ஏன் இப்போ எப்படி கேட்குறேன்? சரி, சாரோட செயின் கீழே உழுந்துருச்சு, பாவம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காருமா. சரி, ஒன்றும் இல்லை, நீ கொடுத்துட்டு போ. இந்தாங்க, நீங்களாச்சும் உங்கள் செயின் ஆச்சு. ஒரு செயினை கொடுக்க வந்ததுக்கு 1000 கொஷின் போலீஸ் ஸ்டேஷனை விட. இதுக்கு ஹிட்லர் எவ்வளோ பரவாயில்ல. யார் ஹிட்லரு? யாரோ உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோப்பா, இது வரலேருந்து தேங்க்ஸ்லாம் வரும் போலையே. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ண வேணாம். நான் என்ன பேசணுன்னு சொல்லிவிட்டு நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். உங்களுக்கு எதனா வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க, சரிங்களா? ம் இந்த காலத்தில் மனுஷங்களாம் எப்படி இருக்காங்களா? எடுத்தேன்னு சொன்ன இடத்துல சிசிடிவி கேமரா கூட நான் இல்லை. அவள் நினச்சிருந்த செயின் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவளுக்கு இது ஆஃபீஸை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அப்படி இருக்கும்போது செயினை கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன்னா அவள் நல்ல எண்ணத்தோடு தான் கொடுத்துருக்கா. சரி, ஓகே, எதுவும் வந்தால் என்ன, செயின் வந்துருச்சு. அம்மா சென்டிமெண்ட்டாக போட்ட செயின் வேறு தொலைச்சிட்டா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி, நம்ம ஒர்க்கை பார்ப்போம். என்ன இசை சிஸ்டர், ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல. ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். இந்த சிடுமூஞ்சிக்கிட்ட போய் மாற்றிக்கிட்டேன். ஐயோ, என்னாச்சு? காலையில் அந்த சிடுமூஞ்சி என்னை கிராஸ் பண்ணுச்சு. கிராஸ் பண்ணும்போது அதோட செயின் கீழே வந்துருச்சு. அதை பார்த்தேன். சரி, போனால் போது செயின் கீழே வந்துருச்சுன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். நல்ல விஷயம் தானே? அதுக்கு அந்த சிடுமூஞ்சி கேட்குது, இந்த செயினை ஏன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, நீயே வச்சுக்கலாம்ல, உனக்கு எப்படி கொடுக்க மனசு வந்துச்சுன்ற மாதிரி கேட்குது. சரி, அன்பளிப்பாக கொடுங்க, வாங்கிட்டு போகிறேன். திருப்பி ரிட்டன் வாங்கிட்டு வர வேண்டியதானே? பத்தியா பத்தியா, இசைக்கு சாப்பிட்ணும், அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட சொல்லி யாரும் கற்று தரல. இசை சிஸ்டர், இருந்தாலும் கோல்டு எடுத்ததை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அதுவே பெரிய மனசு தான். பாராட்டினாலும் பரவாயில்ல, திட்டி அமைச்சிருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் திட்டுச்சுன்ட்டு. இது எதுக்கு திட்டுது, எதுக்கு சிரிக்குது, ஒன்றும் தெரியாது. இதுக்கு சிரிக்க தெரியுமான்றதே டவுட்டு தான். அது வேறு விஷயம், பார்த்துக்குங்க. அவரை சிரித்து நானும் பார்த்தது கிடையாது. இந்த ஆஃபீஸ்க்கு அப்பப்போ வருவார், ஒர்க் பண்ணுவார், போவார். சிரிக்காத ஒரு மனுஷனா? ஐயோ சாமி, என்னால் பேசாமல் சிரிக்காமல் திங்காமல் இது 3 செய்யாமல் இருக்கவே முடியாது, தெரியுமா? ஆனால் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அவர்கிட்ட உங்களை கோத்துட்டு போயிருக்காரு பாருங்க இந்த ராம் சார். அதுதான் புரியல ஜான்சி. மார்னிங் எவ்வளோ ஜாலியாக வந்தாலும் இது கூட்டி என்ன அப்செட் பண்ணிடுது. சே, இன்னும் 2 நாள் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. வீடுங்க சிஸ்டர், போயிடும். நம்ம தான் இன்னும் 2 நாளில் ஊருக்கு கிளம்பிடுமே, ஜாலியாக இருக்கும்ல அங்கே போய். ஆனந்த கற்பனையில் தான் இருந்தேன். வில்லேஜ்க்கெலாம் போகிறோம், ஜாலியாக இருப்போம், அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். இங்கே அதுக்குள்ளே என்னென்ன பேக் பண்ணோம் அதெல்லாம் பார்க்கலான்ட்டு கடைசியில் 2 நாள் என் மைண்டை ஆஃப் பண்ணுற மாதிரி இதை கூட விட்டு போயிருக்காங்க. விடுங்க பார்த்துக்கலாம். ஆமாம், ஊருக்கு எப்படி போகிறீங்க? வேறு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாம் ஒரு கேப் புக் பண்ணி போயிடலாம். அப்படி தான் போகணும். பின்ன இவங்க எல்லோரும் போயிட்டாங்க, இன்னும் நம்ம ஆஃபீஸ் மேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தானே போகணும். போயிடலாம். சரி ஜான்சி, என் டேபிளுக்கு வேறு கால் பண்ண போகிறாரு. ரொம்ப நேரமாக கேன்டீனில் நிற்கிறேன், தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. காலையிலே மூட் அப்செட் ஆகிடுச்சு. அவர் கேட்ட கேள்வியில் நம்ம அதுக்கெலாம் ஆசைப்படுற ஆளா? அவர் கேட்ட கேள்வி எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் என்னை பார்த்து யாரும் இப்படிலாம் கேட்டது கிடையாது. கொடுத்ததுக்கு அவர் சந்தோஷப்படலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அவர் கேட்டிருக்கக்கூடாது. சரி வீடு, நான் போகிறேன்னா. அப்புறம் நான் டேபிளில் எல்லாம் கால் பண்ணி பார்த்துட்டு வர கற்றுவர, நான் போகிறேன். சரிங்க மேடம். சே, தேவையில்லாத ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டோம். அவள் செயின் கொண்டு வந்து கொடுத்தது நம்ம அமைதியாக வாங்கியிருக்கணும். இந்த கேள்வியெலாம் அவளை நம்ம கேட்டிருக்கக்கூடாது. உண்மையிலே ஃபீல் பண்ணிட்டு போகிறாள். லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சவன் நான் அதை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காசு பணம் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தீர்மானிக்குன்றதை ஒருத்தி கற்றுக் கொடுத்துட்டு போனான். அதை என்னால் மறக்க முடியலையே. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்றது என்னோட மைண்ட் செட். எல்லாரும் அப்படி தான். ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம யாரையும் தீர்மானிக்கக்கூடாது. நம்ம போய் வேலையை பார்ப்போம். நம்ம இதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். எப்பா, என்ன அழகாக இருக்குது இந்த ஊர், சுற்றி பச்சை பசேர்னு. என்ன சிட்டி, இங்கே நின்று ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்க? எக்கா, பார்த்தீங்களாக்கா இந்த ஊரை எவ்வளோ பச்சை பசேர்னு அழகாக இருக்கும். அதுவும் இந்த வீடு சூப்பராக இருக்குல்ல. எங்களை அங்கே விட்டுட்டு வந்து நீங்கள் 2 பேரும் என்ன கதை விட்டுட்ருக்கீங்க? அதானே, நீங்கள் 2 பேர் மட்டும் இங்கே நின்று என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை இழுச்ச வச்சு. இந்த ஊர் எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தியா? இந்த மாதிரி ஒரு ஊரில் வாழ்ந்தாலே போதும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி தான் நானும் சிட்டும் பேசிகிட்ருக்கோம். அதுவும் இந்த வீடு பழைய காலத்து வீடு சூப்பராக இருக்குல்ல? ஆமாக்கா, வீடை சுற்றி பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கேயே வாழ்ந்துட்டா தேவலான்ற மாதிரி இருக்குது. இவங்க இந்த வீட்டில் இல்லைனாலும் எவ்வளோ அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். பூர்வீக வீடுனா யாருக்கு தான்க்கா விட மனசு வரும்? அதை இவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதான் 5 அக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அவங்க அண்ணன் அப்படி வச்சு தாங்கியிருக்காரு. அப்படி அண்ணனை விட்டுட்டு வந்துட்டோமே தான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. பின்ன இருக்காதா கொஞ்சம் நஞ்சமா?
பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வீடு அந்த இதெல்லாம் விட்டா போயிடும். ஆமாங்க்கா, அஞ்சக்கா இங்கே இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போவாங்க. ஆமாம் சிட்டு, இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போயிட்டு தானே இருக்க போகிறாங்க. அவங்களால நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை ஒரு கொஞ்ச நாள் வாழறதுக்கு குடுப்பனை கிடச்சிருக்கு. ஆமாக்கா, பசங்களாம் இங்கே தான் நின்றுச்சுங்க. என் பொண்ணையும் காணோம், சிட்டு பையனையும் காணோம், இளிச்சவாச்சி மாவளையும் காணோம். எல்லாம் இங்கே தான் பிள்ளைகளோட விளாண்டுட்டு கிடக்குதுவோ. அம்மா அக்கா கேட்கணும்னு நினச்சேன். எங்கக்கா உங்கள் பொண்ணை காணோம்? அக்ஷயா நம்ம கூட வந்துருவான்னு நினச்சேன். அவளுக்கு ஏதோ கடைசியாக ஒரு எக்ஸாம் இருந்துச்சான், முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறேன். இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு வரால, இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பா. அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நான் வந்துடுறேம்மா, லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்கன்னு அவங்க அப்பா கிட்டே ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா. அதெல்லாம் படித்த பிள்ளைங்கக்கா, வந்துடுங்க. அவளே எக்ஸாம் முடிச்சுட்டு வரால, வரட்டும். சரி வாங்க உள்ளே போய் அந்த அக்காவுக்கு வேறு ஏதாவது வேணுமா என்னன்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அண்ணன், வீட்டை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அண்ணன்? ஆமாம் மாப்பிள்ள, எவ்வளோ வருஷம் கழிச்சு வரா, அவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்ட வீடு. வாண்ணே, உள்ளே போய் வீட்டெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அப்பா அம்மா ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்கணும். இருமா உள்ளே போகலாம். நீனும் கல்யாணம் ஆகிட்டு இப்போ தானே முத வர, உங்கள் அண்ணி இதோ வரா, அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஏன் மச்சான், என்னாச்சு? என்ன உள்ளே போகக்கூடாதுன்ற? என்னம்மா பண்ணிகிட்ருக்க? என்ன நீ இதெல்லாம்? என்னதான் என் அஞ்சுமா பொண்ணுக்கே கல்யாணம் ஆனாலும் அஞ்சுமா இப்போ தான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே முத வரா. அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு வரா. ஆர்த்தி எடுக்காமல் உள்ளே கூப்பிட்டுருவானா? ஐயோ மச்சான், நீங்கள் வேற என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அத்தை சூப்பர், போங்க. என்னம்மா, நானும் வந்து நிற்கவா? அதெல்லாம் முடியாது. அஞ்சுமா குடும்பத்தோட வந்திருக்கா. அவளுக்கு முதல்ல ஆர்த்தி எடுத்துருக்கேன், அடுத்தது உனக்கு. அடுத்த வாரம் உனக்கு தானே எடுக்க போகிறோம். குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து நில்லுங்க, ஆர்த்தி எடுத்துருவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. இப்போ வாமா வீட்டுக்குள்ளே. நான் போய் இதை வெளியில் கொட்டுட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்கண்ணே. இவ்வளோ நாள் இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்லண்ணே. ஒன்றும் இல்லைம்மா, அதான் இப்போ வந்துட்டல, இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிற. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் பொண்டாட்டிக்கு இப்போ தான் பழைய சிரிப்பே வந்திருக்கு. அக்கா அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கக்கா. ஆமாண்டா, இவ்வளோ நாள் அவன் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம அவங்க ஃபேஸில் பார்த்ததே இல்லைல்ல. ஆமாக்கா. அத்தை போதும், உங்கள் பாசமலர் போராட்டத்தை இன்னும் உள்ளே போய் வேற பெண்டிங் இருக்குது. வாங்க வாங்க. போட ராம், உனக்கு என்ன தெரியும் நாங்கள் வாழ்ந்த காலத்தெல்லாம். ராம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பின்ன ஃபஸ்ட் டைம் அவங்க ஊருக்கு வராங்க, அதுவும் அவங்க பிறந்து வளர்ந்த ஊர். சந்தோஷம் இருக்காதா என்ன? இல்லை ராம், அதையும் தாண்டி அத்தை இப்படி அவங்கள ஆரத்தி எடுத்து போட்டதெல்லாம் அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இதெல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம் சீதா, கண்டிப்பாக. அம்மா எல்லாத்தையுமே ஊர்லேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அஞ்சு மாவை எப்படி பார்த்துக்கணும், அஞ்சு மாவை எப்படி பார்த்துக்கணும்னு. கிளம்பானதுலேருந்து இறங்குற வரைக்கும் உங்கள் அம்மா புராணம் தான். அத்தை ரொம்ப நல்ல கேரக்டர் தெரியுமா? அவங்களுக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அத்தைக்கு தான், அதுக்கப்புறம் தான் உனக்குலாம். அது சரி. அப்புறம் சீதா, மேரேஜ்லாம் ஆக போகுது, ஊருக்கெலாம் வந்துட்டோம். இன்னும் 3 days தான் பாரு. அதுக்கு என்ன பண்ணணுமா இப்போ சாருக்கு? அம்மா எங்கள் ஊர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது தெரியுமா? வந்தவுடனே அதோட அட்மாஸ்பியரே வேறு தான். என் கூட காரில் அனுப்ப சொன்னால் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இன்னும் 4 நாள் தானடா, அதுக்கப்புறம் உன் கூட தானே இருக்க போகிறான்னு சொல்லிட்டாங்க. என்ன பாவாடை தாவணிலாம் வந்திருக்க, மேடம் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க. எங்கள் அம்மா கிளம்பும் போதே சொல்லிட்டாங்க, நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு போகிறேன், நான் பாவாடை தாவணிலாம் இருந்தேன், சுடிதார்லலாம் நீ வரவே கூடாது, அங்கே இருக்கிற வரைக்கும் நீ ட்ரெடிஷ்னல் வியரில் தான் இருக்கணும்ன்ட்டு. ஓ அப்படி. அப்பா மாமாவுக்கு வசதியாக போச்சுன்னு சொல்லு. மாமாக்கு வசதியாக போச்சா? எந்த மாமாக்கு? அடியே, அது நான் தாண்டி ஓ மாமா. ஓ நீ தானா? அப்பப்போ சொல்லுன்னு. அடிப்பாவி. ஆனால் செம்ம கிளைமேட் தெரியுமா இந்த ஊர்? ஜிலு ஜிலுன்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு வயல்வெளி சூப்பராக இருக்குது. இந்த ஊரை விட்டுட்டு எப்படி தான் வந்தீங்களோ நீங்களாம் சிட்டி பக்கம்? அதுக்கு என்ன, மேடம் ஆசைப்பட்ட ஃப்யூச்சரில் இங்கே செட்டில் ஆகிடலாம். இங்கே இருக்க சொன்னால் கூட நான் இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தானே எல்லாமே நடக்க போகுது. கல்யாணம் என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது இனிமேல். நான் சொல்லுவேன். செல்லம், உனக்கு இன்னும் 4 days தான் இருக்குது சரியா? 4 days கூட இல்லை, 3 days தான். 4th day கல்யாணம். அதுக்கப்புறம் நீ ஒன்றும் சொல்ல முடியாது. போ. நான் எங்கடி போக போகிறேன் இதுக்கப்புறம்?
நான் தாண்டி உனக்கு மாமா புருஷன் எல்லாமே சொல்லப்போனால் என்ன நீ மாமான் தான் கூப்பிடணும் போன போதுன்னு விட்டு வச்சுருக்கேன். ஊருக்கு வந்துட்டல இதுக்கப்புறம் பாரு எங்கள் பாட்டிங்கெல்லாம் வருவாங்க உன்னை எப்படி கூப்பிட சொல்கிறாங்கன்னு. பாட்டிங்களாம்மா? அவங்களா எங்கே இருக்காங்க? ஏய் இந்த ஊரில் சூப்பர் பாட்டிங்களாம் இருக்காங்க வருவாங்க பாரு. எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு அத்தெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். பாட்டிலாம் வருவாங்க பார்க்க தானே போகிற என்னை மாமான்னு கூப்பிட்றியே இல்லையான்னு பாரு. ஓ, நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போகிறவனா இருந்தால் கூட சும்மா விடுவாங்க. நீ யார் என் மாமன் பொண்ணாச்சே சும்மா விட்டுருவாங்களா என்ன? மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் வாங்காத ஏக்கம் போதும் போதும். சீ, கையெடு. நானும் வேணேவோ பிடிச்சிட்டு இருக்கேன் மேடம் எந்திரிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உனக்கே ஓவரா இல்லையா இதெல்லாம்? வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓவரா இல்லடி. ஏன் மச்சான் நாங்கள் வந்து நின்னது கூட தெரியாமல் என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க போதும்டா. ஐயோ, தர்மான் வேற பார்த்துட்டாரு போ. டேய் கல்யாணம் ஆக போதுடா எனக்கு இதுக்கப்புறமாச்சும் என்னை விடுங்கடா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படிலாம் விட முடியாது மச்சி இன்னும் உனக்கு 4 நாள் டைம் இருக்குது. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். உன்னை கட்டுப்பாடாக வச்சுருக்கிறது தான் எங்களோட வேலையே. மச்சான் நீ இதெல்லாம் சொல்கிற பத்தியா? சரி விடு விடு அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. தேவையோ உங்களுக்கு இந்த பல்பு? சீதா, என்ன உள்ள போற முடிவுல இல்லை போல் இருக்கே. நீங்களுமா சிஸ்டர்? அப்புறம் இதுக்கப்புறம் உனக்கு அழைக்கிறது தானே எங்களோட வேலையே. ஆமாம் எங்கள் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தேன் பாதியில் எங்கே போனேன்? இவளுக்கு கொஞ்சம் தலை சுற்றுது வாமிட் வர மாதிரி வருதுன்னா காலையில் கிளம்பிட்டோம்ல அதான் என்ன சாப்பிடல அதனால் வயிறு பரட்டுற மாதிரி இருந்துச்சு வாமிட் பண்ணிட்டா. இப்போ பரவாயில்லையா ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? அதெல்லாம் உன்னோட டேப்லெட்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம் வாமிட் வரதுக்குலாம். ஸோ சாப்பிட்டு போட்டானா சரியாயிடும். சரிடா அதெல்லாம் சொல்லு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சரியாயிட்டேன். சரிம்மா நீ மட்டும் மனசுலேயே வச்சிருக்காது எதுவாக இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. சரி உள்ளே போங்க ஒரு முடிவுக்கு வருவோம். போடா டேய் நாங்கள் போகிறோம் நீ வா. என்ன தங்கம்? இந்த ஊருக்கு உள்ள வந்ததுலேருந்து மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்துகிட்டே இருக்குங்க, என்னன்னே தெரியல. வருந்தானே தங்கம் வராமல் இருந்தால் தானே ஆச்சரியம். என்ன சொல்கிறீங்க? நீ வா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இந்த ஊரில் உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? வா சஸ்பென்ஸ். ம் ம்